தம்பிங்களா, புது வருஷம் வரப்போகுது. கோல் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த வருஷத்துல இருந்து நான் அம்பானி ஆவேன், நான் இதாவேன், நான் அதாவேன், இதெல்லாம் நிறுத்த போறேன், இதெல்லாம் பண்ண போறேன். இப்படி நம்ம எல்லாம் நமக்கு நாமே திட்டம் போடுவோம். பல வருஷமா நம்ம போட்டிருக்கோம். எங்க அந்த திட்டம்லான்னு பார்த்தா விட்டு கொடுத்துட்டோம். ஒரு நாள், 2 நாள், ஒரு மாசம், 2 மாசத்துல விட்டு கொடுத்துட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யதார்த்தமா இருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எது பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க, அதை லேர்ன் பண்ணுங்க. லேர்னிங் இஸ் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி திங், ஜிம்ரான் சொல்றாரு. ஸோ அதுக்கு அடுத்தது, நமக்கு பர்சனலா ஏன் பண்ண முடியல, எங்க ப்ராப்ளம் இருக்கு? மைண்ட் செட்ல ப்ராப்ளமா? மைண்ட் செட்னு ஒரு புக் இருக்கு, அது மாதிரி நிறைய புக் இருக்கு. மைண்டை பத்தி, லா ஆஃப் யூனிவர்சல் பத்தி, சீக்ரெட்னு புக் இருக்கு, இதெல்லாம் படிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, டிசிப்ளின்ல ப்ராப்ளமா? டிசிப்ளின் எப்படி செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்றது, சுய ஒழுக்கத்தின் வியத்தகு சக்திகள், இந்த மாதிரிலாம் புக் இருக்கு, அதை படிங்க. அடுத்தது ஹேபிட் ஃபார்ம் பண்ணுமா? ஹேபிட்டுக்கு வந்து பவர் ஆஃப் ஹேபிட், அட்டாமிக் ஹேபிட், 5 AM கிளப், 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், ஸ்டீவன் ஆர்கவ், இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. புக் படிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆக்ஷன்ல போறீங்க, பணத்தை பத்தி படிங்க. ரிச் டாட் போர் டாட் இருக்கு, சைக்காலஜி ஆஃப் மணி இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, இது மாதிரிலாம் மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட், என்னால வந்து ஒரு நாளை ப்ரொடக்டிவா பண்ண முடியல. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் மேனேஜ்மெண்ட் சொல்றாரு பிரெயின் ட்ரேசி. ஜிம்ரான் என்ன சொல்றாரு? மேஜர் டைம் ஆன் மைனர் திங்ஸ். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நிறைய கவனம் செலுத்தி பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது ஏன் நான் அந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்னா, நான் அந்த மாதிரிதான் தேடுறேன். ஒரு காலத்துல நாங்களாம் அலைஞ்சு தேடுவோம், புக்கு கிடைக்காது. இப்பெல்லாம் நிறைய புக்கு கிடைக்குது. ஆன்லைன்ல பட்டன் தட்டினா உங்களுக்கு வீட்டுக்கு வருது. யூடியூப்ல நிறைய இன்ஃபுளுசர் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க. லைவ் செமினார்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் ஈஸியா கிடைக்குது. நீங்க தேடுனா கிடைக்கும். ஏன் புக்கு படிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன்னா, புக்கு கிட்ட வந்து உங்களுக்கு ஈகோ வராது. ஆனா பர்சன்ட்ட இப்ப நான் பேசுறேன், நான் யாரு, எனக்கு பின்னாடி என்ன, பர்சனல் லைஃப் என்ன, அது என்ன, இது என்ன, இவர் என்ன பண்றாரு, இவர் சொல்றதெல்லாம் கரெக்டானு என்ன அனலைஸ் பண்ணுவீங்க. புக்கு கிட்ட உங்களுக்கு ஈகோ வராது. ஸோ புக்கு படிக்கிறது பெஸ்ட் மெத்தடு. ஸோ லேர்னிங் இஸ் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி திங். வாழ்க்கையில நம்ம எது ஆகணும்னாலும் ஃபர்ஸ்ட் கத்துக்கணுங்கிற மனப்பாங்கு வரணும். ஏன்னா அந்த நாலேஜை எடுத்து, அந்த நாலேஜ் வந்து அப்ளைடு நாலேஜா கொண்டு போகணும், ஆக்ஷன்ல போகணும். 90 பேர் எங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க. அது முடியாமையா இருக்கலாம், இயலாமையா இருக்கலாம், பயமா இருக்கலாம். ஸோ அப்ப ஆக்ஷன்ல போகணும். ஆக்ஷன்ல போனதுக்கு அப்புறம் அதை பத்தி மறுபடியும் நம்ம கத்துக்கணும். மைண்ட் செட் எப்படி, நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்க 2026 பெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியோ, நீங்க பண்ற ப்ரொஃபஷனோ, நீங்க பண்ற வேலையோ, நீங்க பண்ற வியாபாரமோ, அதை பத்தி லேர்ன் பண்ணுங்க. கரண்ட் ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி வந்து டாமினேட் பண்ணுது, அதை கத்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் எப்படி பண்றது கத்துக்குங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கும்.